Hi guys, welcome back to our channel Yasmin Pooja. So இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் பார்க்க போறோம். என்ன vlog? நான் ஸ்கூல் போற vlog. Okay, first day மீனு ஸ்கூலுக்கு போற vlog. மாரியோ. வாலா பண்ணாத. Okay, go. எங்க மீனு போறோம் நம்ம? ஸ்கூலுக்கு. ஹாப்பியா? நீ என்ன கேட்ட? நேத்து இல்ல. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போறேன்ல நீ. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போறேன் நீ. 6 months 5 months கழிச்சு நீ ஸ்கூலுக்கு போறேன்ல. உனக்கு ஸ்கூல் போக பிடிக்குமா? பிடிக்கும். எப்போ மார்ச் ஃபர்ஸ்ட்ல ஸ்கூல் லீவ் விட்டது. ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 5 months ஆயிடுச்சு நீ ஸ்கூல் போய். அம்மாக்கு ஹாப்பியா இருக்கு நீ ஸ்கூல் போறது. அம்மா 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 அம்மான்னு பின்னாடி சுத்திட்டே வந்தல. ஸ்கூலுக்கு போற ஹாப்பியா இருக்கு. உனக்கு ஹாப்பியா இருக்கா? ஹாப்பியா இருக்கு. என்னெல்லாம் செய்யணும்னு சொன்னேன் ஸ்கூல்ல? என்னெல்லாம் செய்யணும்னு சரியா? ஸ்கூலுக்கு போய் எப்படிலாம் இருக்கணும்னு சொன்னேன். பின்னாடி ஒரு அம்மா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க ட்ரெஸ் சரியா போட மாட்டாங்க, மாத்தி தான் போடுவாங்க. யாருக்கிட்டயும் வந்து எதுவும் வாங்க கூடாது. உனக்கு வேணும்னா எங்க கிட்ட கேட்டு நாங்க வாங்கி தரோம். பென்சில் எரேசர் ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கக்கூடாது. உன்னோட திங்ஸை கரெக்டாக பார்த்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அதை அப்படியே கொண்டு வந்துடணும். உன்னோட திங்ஸ் என்னெல்லாம் இருக்கு? கிரையான்ஸு, அந்த ஸ்லைம் கூட வாங்கின ஒரு பென்சிலு, எரேசர், அதுக்கப்புறம் ஒரு எரேசர் கூட ஒரு ஷார்ப்னரு. புக்ஸ் எத்தனை புக்ஸ் வச்சிருக்க? நாலான்னு என்கிட்ட கேட்குற? 4 புக்கும் இருக்கான்னு பார்த்துட்டு கொண்டு வரணும், சரியா? புக்கு கரெக்டாக கொண்டு வரணும், செக் பண்ணிட்டு வரணும். ஓகே, லஞ்சு ஃபுல்லாக சாப்பிட்றணும். கொஞ்சம் தான் மீன் வச்சுருக்கேன். உனக்கு பிடிச்ச தயிர் சாதம் தானே, அதனால கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். ஸ்கூல் பஸ் போகுது மீனோ, இறக்கிறியா? நீ இறங்கு. நான் ஏன் இறங்கணும்? உன்னோட அங்க பாரு, அந்த பக்கம் பாரு, என்னது நிறைய டிராஃபிக்கா இருக்கு பாரு ஆப்போசிட்ல. மிஸ் பாடம் நடத்தும்போது மிஸ்ஸை தான் கேட்கணும், வேற யாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்க கூடாது. மிஸ்ஸை தான் கவனிக்கணும். உங்க பேசும்போது லிசன் பண்ணணும், அப்போ பேசிட்டு இருக்க கூடாது. பிரேக் டைம்ல பேசலாம் மற்ற பசங்களோட. ஓகே, அந்த பஸ்ல கிளம்பணும்னா அப்பவும் பேசலாம். பஸ்ல வரும்போது பேசலாம் பசங்க கூட. மிஸ் எங்கேயாவது போனாங்கன்னா அப்ப பேசலாம். அப்ப பேசலாம். வாவ், என்னாச்சுமா? அங்க பாரு, பின்னாடி சூரியன், புர்ஜ் கலிஃபா பின்னாடி. புர்ஜ் கலிஃபா பின்னாடி மறைச்சிருக்கு. புர்ஜ் கலிஃபால ஏய் பாரு அந்த சைடு. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலு. பாப்பா ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்காங்க. மார்னிங் 5 o'clock நாங்க எழுப்பாமலே அவங்களே எழுந்திரிச்சிட்டாங்க. அப்படிதானே மீனோ? ஆமா. அப்பா அவங்க சைடு ஒயிட் கலர் டேபிள் என்னமோ பண்ணிட்டு இருந்துச்சு. அப்பவே கண்ணு முடிச்சிட்டேன். எப்படி உடனே இருந்துச்சா லைட் போட்டதும்? உனக்கு தூக்கம் வரலையா 5 o'clock? ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சா அன்னைக்கு? எப்படா ஸ்கூல் போவோம்னு இருந்துச்சா? ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறதால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 6:45 ஆயிடுச்சு. 7:15க்கு அங்கே ஸ்கூல்ல இருக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் 6:15க்கு கிளம்பணும்னு நினைச்சோம். 6:30 ஆயிடுச்சு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறதால நாங்கள் போய் காரில் போய் விடுறோம். வரும்போது பாப்பா வந்து பஸ்ஸில் வருவாங்க. இனிமேல் பஸ்ஸில் தான் போயிட்டு பஸ்ஸில் தான் வருவாங்க. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது. போகிறதுக்கே எப்படியும் ஒரு 45 minutes ஆகுது. சீக்கிரம் போகணும், டிராஃபிக் ஆகுது.
ஏன்னா இப்போ போயிட்டு அது திருப்பி வரும்போது தான் எனக்கு கஷ்டம். திருப்பி வந்து வேலைக்கு போக லேட் ஆயிடும். இருட்டுல நின்னதுனால கண்ணில சூரிய பட்டுச்சு. சூரியன் படட்டும், காலையில சூரியன் பட்டா நல்லது தானே. கையில் ஸ்கூல் பஸ்ல இறங்கி போறியா மீனு? போயிட்டு வா. எங்க போகுதுன்னே தெரியல. அப்படியே போ, எந்த ஸ்கூல் போகுதோ அந்த ஸ்கூல்ல இறங்கி போ. டிவில கார் ரேஸ் பாக்குற மாதிரி இருக்குல்ல, அப்படியே எல்லாம் ஸ்பீடா போறது. அப்படியே கூட்டம் கூட்டமா வராங்க. மீனோ பக்கத்துல வந்துட்டோம். ஐயோ எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு. மீனு ஸ்கூல் போறா ஆஃப்டர் லாங் டைம். ஸ்கூலுக்கு வந்துட்டோம். இது கேட் 2. ஆமா மீனு, இதுதான் கேட் 2. எங்க போறீங்க? மீனு ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. மீனு மெசேஜ் பண்ணாங்கல்ல, இந்த சைடு தான் நம்ம வரணும்னு சொல்லி. என்னது இதுவா கேட் 3? இல்ல, ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. ஆமா, நம்ம வந்து கேட் 3 வழியா போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. யூனிஃபார்ம் போடாம வந்திருக்கமே. பாய். நான் வரல, நீயே போயிட்டு வா. நல்ல டிராஃபிக். அனுப்பணும், வீடு ஷிஃப்ட் பண்ணணும், ஆபீஸ் ரீலோகேஷன், என்ன பிளான் வச்சிருந்தாலும் அத அப்படியே தள்ளிக்கிட்டே தான் போகணும்ல அங்க வர. ABC Cargo Courier number 1 NGCC இதுக்கே 1 hour ஆயிடும். சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? சிட்டிசன் வந்து கிழக்கே உதிக்கும் சூரியன். மேற்கே உதித்த சூரியன். சூரியன் நெஜத்துல கிழக்குல தான் உதிக்கும், பட் இந்த பாட்டு வந்து மேற்கே உதித்த சூரியனே போகும். இல்ல உண்மையில கன்ஃபியூஸ் ஆயிடும். இல்ல சூரியன் தான் லைக் கிழக்குல தானே உதிக்கும். இந்த பாட்டு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்களா? கண்டிப்பா. சரி சரி, நான் ப்ளே பண்றேன். காலையிலே குழம்பி போயிருக்கா. தேங்க்யூ. மேற்கே உதித்த சூரியனே அப்படிங்கிற 1:30க்கு ஸ்கூல் முடியும். பட் டைம் வந்து 3 o'clock ஆகுது. ரொம்ப நேரம் பஸ்ஸில் வந்தியா? ஆமாம், உனக்கு ஸ்கூல் வந்து 1:30க்கு முடியும். நீ இவ்வளோ நேரம் பஸ்ஸில் வந்திருக்கிறியே. ரொம்ப எல்லாரையும் இறக்கி விட்டாங்களா? கால் வலிக்குதா? இன்னும் பஸ்ஸில் பசங்க இருக்கிறாங்களா? நீதான் லாஸ்டா? ம், என்னெல்லாம் பண்ண ஸ்கூலில்? ஸ்கூல்ல வந்து ஒரு உட்கார். அங்க வந்து நோட்டை வச்சு படிக்கவே இல்லம்மா. ஆமாம், இன்றைக்கே எப்படி படிக்க விடுவாங்க? அது வந்து ஒரு கேமுக்கு வந்து நான் வந்து போன வருஷம்லாம் ஒரு கப்பு இங்கெல்லாம் அடிக்க வச்சுருக்கேன். பிரமிட் மாதிரி பண்ணுவோமே அதா? அது வந்து ஒரு நம்பர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க 1 2 3ன்ட்டு. அதை வந்து நம்ம வந்து சீக்கிரம் அடிக்க வைக்கணும். டைம் வந்து நான் தான் வின் ஆயிட்டேன். அதனால எனக்கு இந்த ஸ்டிக்கர் கொடுத்தாங்க. வா, வேற என்ன பண்ணாங்க? வேற ஒரு பொண்ணு இருந்தா, அவ தான் இந்த ஸ்டிக்கர் கொடுத்தா. அவ வந்து மிஸ் கிட்டயே, மிஸ் எங்கேயாவது போனாங்கன்னா அவங்க கூடயே ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் லாஸ்ட் யூ வாண்ட் திஸ் ஸ்டிக்கர்ன்ட்டு சொல்லிட்டு அவ கையிலையும் ஒட்டி அவகிட்ட கொடுத்துட்டாங்க. ஸ்டிக்கர் எல்லாருக்கும் ஒட்டி விட்டு ஒட்டி விட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு அடிச்சிட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டு. என்ன பேர் உன் ஃப்ரெண்டு பேர்? பேர் தெரியலையா? நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும், உன் பேர் யாஷ்மிதான்னு சொல்லிட்டு அவங்க பேர் என்னன்னு கேட்கணும்னு சொன்னேன்ல. கேட்டேன்டா. மறந்துட்டியா? ஆனா அவ வந்து நான் படிக்கிற கிளாஸ்ல வேற கிளாஸ்ல இருக்கா. ஏன்?
அவ முதல்ல வந்து 2 பேரும் சேர்ந்து தான் இருந்தோம். ம் ஆனா ரெண்டாவது வந்து பேர் வந்து ஆஷ்மிதான்னு சொன்னேன் டீச்சர் கிட்ட. ம் அப்பமே அவங்க வந்து நாங்க வேற கிளாஸ்ல சேர்த்தாங்க. ஜாலியாக இருந்துச்சா? இந்த ஸ்கூல் பேர் தெரியல, இந்த ஸ்கூல் பேர் தெரியல. பேர் நீ கரெக்டாக சொல்ல வேண்டியதானே? ஃபர்ஸ்ட்ல இருந்தே யாஷ்மிதா சொல்ல வேண்டியதானே? அதுதான் சொன்னேன் ஆஷ்மிதா. ம் இவங்க என்ன சொன்னாங்க? இஷ்மிதா, யஷ்மிதா. யஷ்மிதா, ஜெஸ்மிதா, ம் லஷ்மிதா ம் எல்லாம் போடுவாங்க. ம் என் பேர் தப்பா போட்டு விட்டாங்க. வேற என்னலாம் பண்ண? லஞ்ச் சாப்பிட்டியா? லஞ்ச் ஏன்? எனக்கு வந்து முடியல சாப்பிட்டு. அதுக்குள்ள டீச்சர் வந்துட்டாங்க. அப்படியே 2 டீச்சர், ஒரு டீச்சர் வந்துட்டு போனாங்க. ம் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. ம் எனக்கு ஹிந்தி புரியாதுல்ல, ம் ஹிந்தி சொன்னாங்க. ம் ஹிந்தியில் சொன்னாங்களா? ம் அதுக்கப்புறம் ஹிந்தியும் இன்னொரு டீச்சரும் பாய் தான். ஆ 2 பேரும் வந்து சொல்றது வந்து ஹிந்திடா புரியலடா சரியா. ம் இங்கிலீஷில் பேசலையா? ஹிந்திலையா பேசுனாங்க? ஆ ஹிந்தி பேசுனாங்க, இங்கிலீஷ் பேசுனாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல விளையாடதான்டா செய்றாங்க, ஃபுல்லா விளையாடதான் செய்றாங்க. ஆமாடா, இன்னைக்கு ஃபஸ்ட்டு டேயில் ஃபுல்லாக ஆக்டிவிட்டி வச்சு உங்களை நல்லா ஜாலியாக வச்சுருக்கணும்ல. ஃபஸ்ட் டேவே லெசன் எடுப்பாங்களா? போர் அடிக்காது பின்ன ஃபஸ்ட் டேவே லெசன் எடுத்தா? எனக்கு வந்து ஸ்கூல் வந்து எப்படி எழுதணும்னு பார்க்கணும். உனக்கு எழுதணும் படிக்கணுமா? அப்போ நம்ம சிபிஎஸ்சி போயிடலாமா? கிடைக்கலையே நமக்கு தான். ஏப்ரல்லையே அங்கே முடிச்சிருவாங்க, அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ஜூலையில் தானே வந்தோம், அதனால நமக்கு அங்கே அட்மிஷன் கிடைக்கல. இங்கே ஒரு 2 இயர்ஸ் படிச்சுட்டு அப்புறமா நம்ம சிபிஎஸ்சியில் நிறைய படிக்கிற இடத்துல போகலாம். ஓகே? இந்த டேனா ரூமால போடுவாங்கல்ல ம் ஸ்கூல் பஸ்ல, ம் அதே மாதிரி ஒரு சீட் பெல்ட் இருந்துச்சுடா. ஆ சேம் சீட் பெல்டா. ஆ அதுவும் டைனாரோமாவும் இங்கே தானே இருக்காங்க, துபாயில் தானே இருக்காங்க, அதனால். அம்மா ம் இங்க பாரு, ஒரு பென்சில் வந்து பேக் டு ஸ்கூல் அப்படி பண்ணாங்க. இந்த பென்சில் கொடுத்தாங்கடா. ம் இது பேக் வந்து டு இந்த ஸ்கூல். டீச்சர் கொடுத்தாங்க. மேக்ஸ் டீச்சரா? இந்த டீச்சர் கொடுத்தாங்க. ம் அதுக்கப்புறம் காட்டு. இது வந்து இன்னொரு டீச்சர். மேக்ஸ் டீச்சர். வெல்கம் பேக் டு ஸ்கூல் மிஸ்ஸஸ் நூரா ஜிடான். என்ன தெரியுமா எழுதுனாங்க? ம் இன்னொரு கட்டின். இதுல வந்து என்ன போட்டிருந்தாங்க தெரியுமா? இதுல வந்து முதல்ல வந்து பேக் டு ஸ்கூல் அப்படி போட்டிருந்தாங்க. ஆ நான் வந்து அதை வந்து பேக்ல ஒட்டினேன். அம்மா அப்பா பார்த்து பேக் டு ஸ்கூல் சொல்றது பாப்பாங்களே இல்லைன்ட்டு பார்த்தா தொலைஞ்சிருச்சா? இங்கதான் ஒட்டினேன். அங்கே ஒட்டினா தொலைய தானே செய்யும், அதுதானே பிடிச்சி ஹேண்டில் பண்ணி கொண்டு வர. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசவே இல்லை, நேம் கேட்கவே இல்லை யார்கிட்டையும். நேம் கேட்டேன்டா. ம் இப்போ வந்து துவேனி வந்து துவேனி நேம கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவள் சொல்லிக்கிட்டே இருந்தா. லாஸ்ட் வந்து துவேனின்ட்டு அவள் நேம புரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் நேம் தெரியாது, நம்ம அப்படியே டெய்லி அவகிட்ட பேசி 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 அவள் பேர் நமக்கு புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி தான் மித்த ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுதான். ஓகே. அதுக்கப்புறம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தா, இதுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க மீனுக்கு.